Hi friends, welcome back to Praganyahome. நீங்கள் இன்னும் Praganyahome subscribe பண்ணலன்னா subscribe பண்ணி பக்கத்துல உள்ள bell symbol click பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய regular updates உங்களுக்கு reach ஆகும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிரைண்டரே இல்லாத பஞ்சு போன்ற இட்லி எப்படி ரெடி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை skip பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க. இது பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா இது வந்து அரைப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரைப்படியால வந்து நான் வந்து 5 படி வந்து போட்டுருக்கிறேன் இட்லி அரிசி. நீங்கள் எந்த கப்பால் எடுத்தாலும் சரி, அரைப்படியாக இருந்தாலும் சரி, காப்படியாக இருந்தாலும் சரி, ஒரு சில ட்ரையல் வேணாலும் பார்த்துக்கிங்க. காப்படியாக இருந்தாலும் அதில் 5 கப்பு போட்டிங்கன்னா அதுலேருந்து அதே கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துக்கிங்க. கருப்பு உளுந்து வேண்டாம், ஏன்னா அதை ஊற வச்சு தோலெல்லாம் நீக்கிட்டு செய்கிறாப்புல இருக்கும். பட் இதுக்கு வந்து நம்ம ஊற வைக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அரிசியையும் உளுந்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கணும். ஒரு 5லேருந்து 6 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கிங்க. இந்த உளுந்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு 6 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தையுமே வந்து தனித்தனியாக நல்ல வெயிலில் காய வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக காயணுங்க. காஞ்ச பிறகு தான் வந்து இதை எடுக்கணும். கொஞ்சம் கூட அதாவது வந்து இதோட வெயில் கம்மியாக இருந்து சரியாக காயலைன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து ஸ்டோர் பண்ணும்போது அதில் வண்டு பிடிச்சிடும். அதனால தான் நல்லா காயணும்னு சொல்கிறேன். இதை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 2 மந்த் வரையிலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை மிஷினில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அரிசி வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க. உங்களுக்கு ரொம்பவும் குறைன்னு இருந்ததுன்னா இட்லி வந்து ரொம்ப தூளாக ஆகிடும். உளுந்து மாவு வந்து நல்ல பவுட்ரு மாதிரி இருக்கணும். அந்த லெவலுக்கு நைஸாகவும், இட்லி மாவு ரவாவை விட கொஞ்சம் நைஸாகவும் இருக்கணுங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் தனித்தனியாக அரைச்சிருக்கிறேன். பட் நீங்கள் மிஷினில் கொடுக்கும்போது ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சிட்டு லாஸ்ட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிங்க. இப்போ வந்து நமக்கு புளிக்க வைக்கலாம் டைம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட பேலன்ஸ் ரைஸ் இருந்ததுன்னா அதை அரைச்சி அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து இட்லி மாவு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 கப் அளவுக்கு இட்லி மாவு போடுறேன். இந்த 2 கப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஊற்றும் போது தண்ணி பார்த்து ஊற்றுங்க. நான் வந்து 2 கப்பு இட்லி மாவுக்கு 2 கப்பு வந்து தண்ணி ஊற்றுறேன். அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா இட்லி சரியாக வராது. அதனால் நீங்கள் வந்து அரைக்கும்போது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க. இதுலேயே உப்பு போட்டுடணும். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக உடனே இட்லி ஊற்றுற லெவலுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதே ஒரு மாவு மிக்ஸ், அடை மிக்ஸ் வந்து நான் இன்ஸ்டாண்டாக எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறது நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கிங்க. இப்போ பாருங்கள், ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து வந்து இட்லி மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இட்லியும் ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், இது எந்த லெவலுக்கு இட்லி சாஃப்டாக இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம வந்து வேலைக்கெல்லாம் போகிறவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து நம்ம வெளியூர் போயிட்டு வந்து உடனே மாவு அரைக்கணும்னா நமக்கு கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி டைமிங்லலாம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நம்மளுடைய வேலையை மிச்சமாக்கிடும். இது இட்லி பார்க்குறதுக்கே எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு. இதை அரைக்கிறது மட்டும்தாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்கணும். கண்டிப்பாக வந்து ரொம்ப குறைன்னு அரைச்சிடாதீங்க, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.